குருப்யோ நமஹா நமோ நமஹா. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் கிராமர் 9வது செஷன் உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் செஷனில் நம்ம சான்ஸ்கிரிட் அல்ஃபபெட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தோம், அதில் உயிரெழுத்துக்கள் வௌவல்ஸ் 22, மெய் எழுத்துக்கள் 33, அயோக வாகாக அப்படின்னு சன்ஸ்கிருதத்துக்கே உரித்தானதை அந்த விசர்க்கம், அனுஸ்வாரம், ஜிஹ்வாமூலிய, உபத்மானிய, அது 4. அப்போது 22 + 33 55 + 4 59. இந்த 59 அக்ஷரங்கள் தான் நம்ம உலகத்தில் நடைமுறையில் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 5 அக்ஷரங்கள் வேதத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் யமாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வர்ணங்கள் இருக்குது, அது சேர்த்து 5, மொத்தம் 64. ஆனால் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை டோட்டல் அக்ஷரம்னு சொல்லுவாங்க. சில பேர் 50 தான் சான்ஸ்கிரிட்டோட அக்ஷரங்கள்பாங்க, சில பேர் 51ம்பாங்க, சில பேர் 59ம்பாங்க. அதனால் மாறி மாறி போங்க, அது கான்டெக்ஸ்டுவலாக இருக்கும். ஆனால் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு 64 அப்படின்னு அதை பார்த்தோம். இப்போ இந்த ட்ரிப்பில் நம்ம அது கண்டினியூஷன் லெட்டர்ஸை கூட நிறைய சைன்கள்லாம் சான்ஸ்கிரிட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ் மாதிரி போட்டிருக்கும், அதுக்கு பேர் அவக்ரஹா அப்படிம்பாங்க. அவக்ரஹானா அந்த இடத்துல முன்னால் ஸ்மால் ஷார்ட் ஆ இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் அவக்ரஹா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இங்கே என்னன்னாக்கா ராமோ அஸ்தி அப்படின்னாக்கா ராமன் இருக்கிறான் அப்படின்னு. அங்கே வரும்போது என்னாகுன்னா, எழுதும்போது சேர்ந்து சந்தி பண்ணி சேர்ந்து எழுதும்போது ராமோஸ்தி அப்படின்னு வரும். அந்த அகாரம் பேரும் ஷார்ட் ஆ இருக்குல்ல, அது பேரும் ராமோ. அப்புறம் இந்த அபகிரகத்தை போட்டு எஸ் போட்டு தி. இது கம்பல்சரி கிடையாது, ஆனால் நிறைய இடத்துல இது பார்க்கலாம். அப்போ இந்த எஸ் மாதிரி போட்டிருக்க இவர் 64 அக்ஷரங்கள் சொன்னார். இந்த அக்ஷரத்தில் இந்த எஸ் இல்லையேன்னு சொல்லக்கூடாது, அது அக்ஷரங்களில் அது ஒரு சைன் தான். ஓகே, அதே மாதிரி 2 ஆ இருந்ததுனாக்கா 2 எஸ் போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், என்ன சொல்றேன்னாக்கா ததா ஆசித், அவ்வாறே இருந்தது. ததா அப்படியே, ஆசித் இருந்தது. அப்போ என்ன எழுதும்போதுன்னா ததாசித் அப்படி தான் இருக்கும். ததா 2 அவகிரகம் எஸ் போட்டு சீத்துன்னு இருக்கும். இப்போ ததாசித்துன்னு இருக்கும். அப்போ இந்த எஸ் இருக்கிற இடத்துல அகாரம் 2 இருக்குது. ஒரு 2 எஸ் போட்டால் 2 அகாரம் ஷார்ட் வௌவல் ஆ இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு பேர் அவகிரகம்னு பேர். அவகிரகம் இதனால் ஒரே ஒரு நிமிஷம், அவகிரகம்னு பேர். இப்போ அவகிரகம் வரும்போது எப்படி ஆகுதுன்னா, இங்கே முதல்ல சொன்னாலே ஒரு எஸ் போட்டால் அங்கே ஒரு சந்தி நடக்கிறது. சந்தினா 2 வேர்டுக்கு 2 அக்ஷரங்கள் சேரும்போது நடக்கும்போது இந்த மாற்றங்கள் நடக்கிறது. 2ம் சேர்ந்து இப்போது ராமோ அஸ்தி, ஓகாரமோ அல்லது ஏகாரமோ முதல்ல இருக்குது, பின்னால் ஆ இருக்குது. இந்த ஓகாரத்துக்கு அல்லது ஏகாரத்துக்கு அப்புறம் அக்காரம் வந்துடுதுன்னா 2ம் சேர்ந்து காலி முன்னால் உள்ள வர்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். 2ம் சேர்ந்து அது ஏக ஆதேசகம், 2ம் சேர்ந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறது முன்னால் உள்ள டச் பண்ணுவோம். அப்போ என்னாகும், அந்த அவகிரகத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது கம்பல்சரி கிடையாது. இப்போ ராமோஸ்தின்னு எழுதியிருந்தால் கூட அவகிரகம் இல்லாமல் இருந்தாலும் அதே தான். ஆனால் அது இருந்ததுன்னு தெரியறதுக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி 2 அவகிரகம் இருக்கும்போது 2 எஸ் போடுவாங்க, 2 அகாரம் இருக்கும்போது 2 எஸ் போடுவாங்க. எஸ்னா அந்த அவகிரக சைன் போடுவாங்க. ஸோ அது சான்ஸ்கிரிட் லெட்டர் கிடையாது, அது ஒரு சைன் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது இந்த சந்திர பிந்து அப்படிம்பாங்க. இந்த சந்திரம் மாதிரி இப்படி சந்திரம் மாதிரி இருந்துட்டு அது மேலே ஒரு பொட்டு வைக்கிறது. பிந்துன்னா பாயிண்ட். சந்திர பிந்துன்னு ஒரு சைன் இருக்கும். அந்த சந்திர பிந்து சைன்னா என்னன்னாக்கா, அது மாதிரி ஒரு அது வௌவல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த வௌவல்ஸுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு கான்சனன்ட்லேயும் இருக்குது. கான்சனன்ட்டில் ஒரு 8 கான்சனன்ட்டில் இருக்குது. அது சொல்கிறேன், மெயினாக ப்ரிடாமினெண்ட்டில் வௌவல்ஸில் இருக்கும். அப்போது என்ன ஆகுதுனாக்கா, இதை முகநாசிகா, வச்சனக, அனுநாசிகா. இதுக்கு பேர் அனுநாசிகா. அனுநாசிகனா என்னன்னாக்கா, அந்த சவுண்டு தட் இன்வால்வ் போத் ஓரல் அண்ட் நேசல் ரெசனன்ஸ். வாயினாலையும் மூக்குனாலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது இந்த மாதிரி சந்திரபிந்து போட்டு ஒரு புள்ளி வச்சுன்னா அந்த இடத்த இப்போ அப்படி போட்டு ஷார்ட்டா ஸ்மாலா போட்டு அதுக்கு மேலே சந்திரபுத்து போட்டால் அப்படின்னு போட்டான். இதில் வாய் மட்டும் உச்சாரணம் கிடையாது, மூக்கும் வரும். இது எல்லா வௌவல்ஸுக்கும் வரும். எவ்வளோ வௌவல்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம், 22 வௌவல்ஸ் இருக்குது.
இப்போ இந்த 22 வவுல்ஸுக்கும் இந்த சைன் என்னன்னு புரியணும். இப்போ நீங்கள் சான்ஸ்கிரிட் புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒரு சந்திரன் மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கு, அது எனக்கு பேர்னாக்க அதுக்கு பேர் அனுநாசிகான்னு பேர். அனுநாசிகா போட்ட இடத்துலலாம் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது மூக்கோடு உதவியும் வாயோட உதவியும் கொண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும். புரிஞ்சுதா? ஆனால் இது வந்து எல்லா 22 வவுல்ஸ் உயிரெழுத்துக்களுக்கும் வரும். மெய்யெழுத்துக்கள் எதெல்லாம் வரும் பார்த்தோம்னா இந்த வர்க்கீய வெஞ்சனானி சொன்னோம் இல்லையா, கிளாசிக்கல் கான்சனன்ட் சொன்னோம்ல, இந்த கவர்கம் க க க கங்க அதெல்லாம் சொன்னோம்ல, க ச சவர்கம், அப்புறம் க ச ட த டவர்கம், அப்புறம் தவர்கம் பவர்கம். இந்த சான்ஸ்கிரிட்டில் என்னன்னாக்கா இந்த காவர்க்கம் சொல்கிறது போல அதை கூன்னு போட்டுட்டோம்னாக்கா இந்த கூங்கிற லெட்டரை வந்து அந்த 5 வரும். கூன்னு என்ன வரும்? க க க க ங. இந்த 5 லெட்டரையும் குறிக்கணும்னாக்கா கூன்னு போட்டால் இஸ் ஈக்குவல் டு ஆல் த 5 லெட்டர்ஸ். அதே மாதிரி சு அப்படின்னு போட்டால் இந்த சவர்க்கத்தில் உள்ள 5 லெட்டரையுமே குறிக்கும். அப்புறம் டூ அப்படின்னு போட்டால் அந்த டவர்க்கத்தில் உள்ள 5 லெட்டரும் குறிக்கும். தூன்னு போட்டாக்கா அந்த தவர்க்கத்தில் உள்ள 5 லெட்டரும் கொடுக்கும். அப்புறம் பூன்னு போட்டாக்க அப்போ என்ன ஆச்சு? இந்த கூன்னு கவர்க்கம் எல்லாம் ஃபுல்லாக அந்த கவர்க்கத்தில் உள்ள லாஸ்ட் எழுத்து இருக்கு இல்லையா, அதே மாதிரி சவர்க்கத்தில் லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அப்புறம் தவர்க்கத்தில் இருக்கிறது ந, அப்புறம் தவர்க்கத்தில் இருக்கிற ந, அப்புறம் பவர்க்கத்தில் இருக்கிற மா, அந்த லாஸ்ட் 5வது எழுத்து இருக்கு இல்லையா, அதுவும் அனுநாசிகா தான். அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த எந்தெந்த பிளேஸ் உண்டோ அது 2 மூக்கையும் வாயும் 2 சேர்ந்து தான் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்போ வவ்வல்ஸில் 22 வவ்வல்ஸுக்கும் அனுநாசிகா தான். கான்சனன்ஸில் வந்து இந்த கிளாசிக்கல் கான்சனன்ஸில் இந்த 5 இருக்கு இல்லையா, 5 × 5 25 லெட்டர் இருக்குல்ல, அதில் 5வது காலத்தில் இருக்கிற 5 லெட்டர்ஸும் அனுநாசிகா தான். அது போக கான்சனன்ஸில் ஏ தென் வ ல இது 3 அனுநாசிகாவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு? வவ்வல்ஸில் ஒரு 22, அந்த கிளாசிக்கல் கான்சனன்ஸில் அந்த 5வது காலத்தில் இருக்கிற 5 லெட்டர் 27, இந்த ஏ வ ல 3, ஸோ 30 லெட்டர்ஸ் வந்து அனுநாசிகா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த சைன்கள்லாம் பார்த்தீங்க, நீங்கள் இந்த சைனை பற்றி இந்த லெட்டர்ஸில் அவர் சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஒன்று வந்து அவகிரகா, அந்த எஸ் போட்ட மாதிரி, அதுனா ஒரு எஸ் போட்டால் அந்த இடத்துல மிந்தி ஆ இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ இல்லை, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ராமோஸ்தி தான், ராமோ அஸ்தி இல்லை, ராமோஸ்தி அப்படின்னா அந்த இடத்துல ஆ இருந்தது தெரியறதுக்கு இந்த அவகிரகம் எஸ் மாதிரி சவு போடுவாங்க. 2 தடவை எஸ் போட்டால் 2 ஆ இருந்ததுன்னு அர்த்தம். அதே மாதிரி சந்திரபந்து ஒரு சந்திரன் மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சாக்கா அனுநாசிகா. அந்த அனுநாசிகானா ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணும்னா வாயாலையும் பண்ணணும், மூக்காலையும் 2ம் சேர்ந்து பண்ணணும். அது எத்தனை அக்ஷரங்களுக்கு பொருந்தும்? 30க்கு பார்த்தோம். இது 22 ஓவல்ஸு, 5 வந்து அந்த லாஸ்ட் எழுத்து வர்க்கீய கிளாசிக்கல் கான்சனன்ஸில், அப்புறம் ஏ வ ல ஆச்சா. அப்புறம் இன்னொரு சைனை மட்டும் பார்த்துடலாம். இந்த சைன் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டானாக்கா சைன்கள்லாம் முடிஞ்சிடும். இன்னொன்று சைன் வந்து அந்த ஸ்வரங்கள்லாம் சான்ஸ்கிரிட்டில் 3ஆக பிரிப்பா. உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த. உதாத்த லெட்டர் வந்து இது எல்லாமே வவுல்ஸுக்கு மட்டும்தான் வரும், கான்சனன்ஸ் கிடையாது. இந்த ஸ்வரங்கள் எல்லாம் வவுல்ஸுக்கு மட்டும்தான். அதனால தான் வவுல்ஸுக்கு கூட ஸ்வராகான்னு தான் பேர் சான்ஸ்கிரிட்டில். அப்போது இந்த 22 ஸ்வரங்களுக்கு மட்டும்தான் வரும். இதில் அப்போது ஒரு லெட்டர் வந்து உதாத்தாவாக இருந்தால் ஒரு சைனும் போட மாட்டாங்க. ஒரு சைன் இல்லைன்னா அது உதாத்தான் வச்சுக்கணும். இப்போ அனுதாத்தா இருந்தால் நினச்சோம்னா அந்த லெட்டருக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவோங்க. இப்போ ஆக்கு வந்து அனுதாத்தா இருக்குன்னா அந்த ஆ லெட்டருக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் அந்த ஆ லெட்டருக்கு கீழே மட்டும் இருக்கும். சரி, ஸ்வரித்தன்னா என்ன? ஸ்வரிதத்துக்கு வந்து அந்த லெட்டருக்கு மேலே வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் புக்கு பார்த்தா அந்த வேதா சாண்டிங்கெல்லாம் உண்டு. அந்த வேதம் சாண்டிங் பண்ணும்போது கூட இப்படி கையெல்லாம் அப்படி வச்சு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எது ஸ்வரித்தம் எது அனுதாத்தாங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இதை வச்சுருந்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தக்கன எப்படி அந்த அக்சண்ட் எம்பசைஸ் எங்கே கொடுக்கணும், ஸ்வரங்கள்லாம் என்ன அர்த்தம், எங்கே எம்பசைஸ் கொடு, எந்த லெட்டருக்கு எம்பசைஸ் கொடுக்கணுங்கிறது தானே. அதுக்கு இப்படி வச்சு பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுதாத்தா, இது ஸ்வரித்தா அப்படிலாம் இருக்குது. கை மூமெண்ட்டை வச்சு அதை இப்படி பண்ணி பழகிடுவாங்க. அப்போ இங்கே போகும்போது அதுக்கு தக்கன ஸ்வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், எம்ஃபசைஸ் ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தா இங்கே ஒரு சைன், என்ன சைன் வருது? கீழே ஒரு லெட்டரு கீழே அடியில் கோடு போட்டால் அது அனுதாத்தா. அனுதாத்தானா எம்ஃபசைஸ் அந்த லெட்டருக்கு ஜாஸ்தி கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி கிடையாது. அப்புறம்
ஸ்வரிதானாக்க மேலே கோடு போட்டிருப்போம். அங்கே முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அந்த லெட்டர் முடிக்கும் போது ப்ரொனன்சியேஷன் ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடுவோம். அது இப்படி வெர்டிக்கல் போடுவோம். அப்புறம் உதாத்தாவாக இருந்தால் சைனே கிடையாது. இப்போ இதை புரிஞ்சதா? இவ்வளோ தான் சைனு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ உதாத்தானா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சான்ஸ்கிரிட்டில் எல்லா அக்ஷரங்களுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா, நாபி கமலத்துலேருந்து காற்று வந்து முகம் வழியாக வெளியில் வரணும். அப்போ தான் ஆர்டிகுலேஷனை உச்சரிப்பே நடக்கும். அப்போ இந்த உதாத்தா அனுதாத்தா ஸ்வரித்தெல்லாம் என்ன சொல்கிறதுனா, இந்த காற்று மூமெண்ட் எங்கே போகிறது? ஸோ உதாத்தாவில் வந்து காற்று மூமெண்ட் எங்கே போகும்னாக்க, நம்ம எங்கேருந்து இந்த சவுண்டு வெளிப்படுறதோ அங்கே மேல் பகுதிக்கு போகும். அப்போ மேல் பகுதிக்கு போகும்போது என்னாகும்? எம்ஃபசைஸ் பண்ணுவோம் அந்த லெட்டரை. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னாக்க, இப்போ அக்னி அப்படின்னு ஃபயருங்கிற வேர்டு பார்த்தா அந்த நீங்கிற வேர்டு வந்து உதாத்தா. அப்போ அங்கே அப்புறம் எம்ஃபசைஸ் இருக்கும். அக்னி பாருங்கள், அக்னி அக்னி எம்ஃபசைஸ் இருக்கும். அப்போது இங்கே வந்து அனுதாத்தானா என்ன? அனுதாத்தானாக்க அந்த ஏர் மூமெண்ட் என்ன செய்யணும்னா, எங்கே அந்த சவுண்டு வெளிப்படுகிறதோ அதோட கீழ் அந்த எந்த போர்ஷன்லேருந்து வெளிப்படுறதோ அதோட கீழ் பாகத்துக்கு போகும். அந்த ஸ்தானம் இருக்கு இல்லையா, உற்பத்தி ஸ்தானம்பாங்க, அது உற்பத்தி ஸ்தானத்துக்கு கீழ் பாகத்துக்கு ஏர் மூமெண்ட் போகும். அப்போ என்ன ஆகும்? எம்ஃபசைஸ் குறையும். அப்போ எம்ஃபசைஸ் இப்போ இதே அக்னி எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, அகாரம் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ, அது வந்து அனுதாத்தா. இப்போ ஸ்வரித்தானா என்னது? ஆரம்பிக்கும் போது ஏர் மூமெண்ட் வந்து அந்த உற்பத்தி ஸ்தானத்தோட மேலே போகும், மேல் போர்ஷனுக்கு போகும். முடிக்கும் போது உற்பத்தி ஸ்தானத்தோட கீழ் போர்ஷனுக்கு வரும் அந்த ஏர் மூமெண்ட்டு. எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஏர் மூமெண்ட்லாம் வச்சு. இந்த பிரில்லியன்ட் சயின்ஸ் தானே இது. அப்போ இதுக்கு உதாரணம் கொடுத்தா அந்த அக்னிலேயே விசர்கம் இருக்குல்ல, அது அக்னி அப்படின்னு ஹகாரம் மாதிரி இருக்கும். அக்னி, அந்த ஹக்காரம் அக்னி அப்படிங்கும்போது ஹா இருக்கு இல்லையா, முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஏர் மூமெண்ட் வந்து அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு மேலே போயிட்டு மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இருக்கும், முடிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிடும். இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் உச்சரிப்புக்காக வேண்டி வந்தது, எம்ஃபசைஸ் கொடுக்க வேண்டியது வந்து அக்சண்ட்டுக்காக வேண்டி வந்தது. ஸோ இப்போ என்னெல்லாம் மார்க்கு பார்த்தோம்? ஒன்று அவகிரகம் எஸ்ன்னு போட்டிருக்கோம், அது அந்த இடத்துல ஷார்ட் ஆ இருந்ததுன்னு தெரியும். 2 இருந்ததுன்னா 2 ஷார்ட் ஆ இருந்ததுன்னு தெரியும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு சந்திரனை போட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கிற சந்திர பிந்து போட்டிருக்கோம், அதுக்கு அனுநாசிக்கான்னு பார்த்தோம். அதுக்கு வந்து 30 லெட்டர் அந்த அனுநாசிக்கா அப்ளிகல் பண்ணலாம், 22 வவல்ஸு. அப்புறம் அந்த வர்க்கீய வஞ்சனம், அந்த க சட்ட வர்க்கம்லாம் இருக்கு இல்லையா, அதோட 5வது லெட்டர் இருக்குல்ல, அது 5, 27, ஏ வ ல, இந்த 3 சேர்ந்து 30ன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த ஸ்வரங்களை பற்றி பார்த்தோம். இது வந்து வவல்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதில் வந்து 3 விதமாக இருக்குது. உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரித்தான்னு பார்த்தோம். உதாத்தாக்கு மார்க் ஒன்றுமே கிடையாது. அனுதாத்தாக்கு கீழே கோடு போட்டிருப்போம். அப்புறம் ஸ்வரீதத்துக்கு கீழே வந்து ஹரிசாண்டல் கோடு போட்டிருப்போம். ஸ்வரீதத்துக்கு வந்து வெர்டிக்கல், அந்த லெட்டருக்கு மேலே வெர்டிக்கலாக போட்டிருப்போம். ஸோ இந்த மார்க்கெல்லாம் முடிஞ்சுடுதா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிட்டோம். அப்புறம் இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்ணலான்னா, இந்த ஒவ்வொரு லெட்டர்லேயும் எவ்வளவு வேரியேஷன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்ங்கிறது அடுத்த செஷனில் பார்க்கலாம். அடுத்த செஷனில் வந்து க்ளீனாக இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எவ்வளோ மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ வெரி மச்.